நீங்கள் அந்த நியூஸ் பார்ப்போமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மார்ச் 17 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன, 98 அகாடமி அவார்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அகாடமி அவார்டு பேர் என்னன்னா ஆஸ்கர். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஆஸ்கர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எங்கே ஹெல்ட் ஆக போகுதுன்னா டால்பி தியேட்டர், லாஸ் ஏஞ்சல்ஸ், யூஎஸ்ஏல தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. யார் ஹோஸ்ட் பண்ண போகிறதுனா கானன் ஓ பெரன் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஏஎம்பிஎஸ் தான். அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இது அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இத்தனை பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். பெஸ்ட் பிக்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபிலிமுக்கு ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர்ன்ற ஒரு ஃபிலிமுக்கு வந்து 6 ஆஸ்கர் வாங்கியிருக்கும். அதிகமாக ஆஸ்கர் வாங்கின ஒரு ஃபிலிம் இது. தென் பெஸ்ட் டேரக்டர் யார் கொடுத்துருக்காங்கன்னா பால் தாமஸ் ஆண்டர்சன் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் யாருக்குன்னா மைக்கேல் பி ஜார்டன். இவர் வந்து சின்னரோட ஹீரோ. அவருக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னா ஜெஸ்ஸி பர்க்லே, ஹாம்லெட்ன்ற ஒரு மூவிக்காக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு நியூ கேட்டகரி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2026 ஆஸ்கரில் ஒரு நியூ கேட்டகரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரினா பெஸ்ட் காஸ்டிங். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆஸ்கர் ஹிஸ்டரியிலே பெஸ்ட் காஸ்டிங்க்கு வந்து ஆஸ்கர் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா கசாண்ட்ரா குல்குண்டிஸ்ன்ற ஒரு பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. தென் மோஸ்ட் அவார்ட் ஃபிலிம் பார்த்தோம்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் தான் மோஸ்ட் அவார்ட் ஃபிலிம். 6 அவார்டு வாங்கியிருக்கு. கேபாப் ஃபர்ஸ்ட் கோல்டன்ன்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. கேபாப் மீன்ஸ் பெஸ்ட் ஒரிஜினல் சாங்க்கு வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1929 தான் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? பர்சன் அர்பிதா பத்ரா ஐஏஎஸ்சி ப்ரொபோசர் வந்து என்ன அச்சீவ் பண்ணுறாங்கன்னா கிளைம் வேர்ல்டு ஹையஸ்ட் வால்கனோ வந்து ஆக்டிவ் வால்கனோ வந்து கிளைம் பண்ண போகிறாங்க. அந்த வால்கனோ பேர் என்னன்னா நிவோடோ ஓஜாஸ் டெல் சால்டோ என்ற ஒரு வால்கனோ நேம். அது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆந்தஸ் எங்கே இருக்குன்னா சைலுக்கும் அப்புறம் அர்ஜென்டினாவுக்கும் பார்டரில் இருக்குது. தென் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா ஹையஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ இது, ஹையஸ்ட் கேத்தர் லேக்கும் அதுதான். செகண்ட் இந்தியன் உமன் இவங்க. ஆஃப்டர் யார் இவங்க தான் வந்து செகண்ட் இந்தியன் உமனு அர்பிதா பாத்ரா. யாருக்கு அப்புறம்னா அருணிமா சின்ஹா 2019 வந்து ஏறியிருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து அர்பிதா பாத்ரா வந்து அதே வால்கனாவை வந்து ஏறுறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, வேர்ல்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா லோன் கொடுக்குறான். எதுக்காக லோன் கொடுக்குறாங்கன்னா க்ளீன் ஏர் இன் உத்தரப்பிரதேஷ்க்காக வந்து கொடுக்குறான். வேர்ல்ட் பேங்க் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 3 பேர் வந்து எம்ஓஇ சைன் பண்ணுறாங்க. எவ்வளோ மில்லியனுக்குன்னா 300 மில்லியன் டீலுக்கு சைன் பண்ணுறாங்க லோன் அக்ரிமெண்ட்டு. எதுக்காகனா அந்த ப்ரோக்ராம் நேம் என்னன்னா உத்தரப்பிரதேஷ் க்ளீன் ஏர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம் நேம். அப்ராக்சிமேட்டாக 300 மில்லியன். டியூரேஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னா 10 இயர் டியூரேஷன். எது ஃபோக்கஸ் பண்ணினா டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி 300 மில்லியன் லோன் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து உத்தரப்பிரதேஷுக்கு கொடுக்குறான். பெனிஃபிஷியரிஸ் பாருங்களேன், 3.9 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் ஆக போகிறாங்க. தென் இதோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன, ஷிஃப்ட் டு த க்ரீன் எனர்ஜி க்ளீன் ஏர் பாலிசிஸ்க்கு. இப்போ அதிகமாக பொல்யூஷன் நடக்குதுல்ல, ஸோ வந்து க்ரீன் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காக வேர்ல்டு பேங்க் வந்து உத்தரப்பிரதேஷுக்கு வந்து 300 மில்லியன் வந்து லோன் கொடுத்துருப்பான். தென் உத்தரப்பிரதேஷ் பற்றி பார்ப்போமா? கேபிட்டல் சிட்டினா லக்னோ, சீஃப் மினிஸ்டர் யாருன்னா யோகி ஆதித்யநாத், கவர்னர் யாருன்னா ஆனந்திபென் பட்டேல் தான் கவர்னர். தென் நெக்ஸ்ட் நியூஸ், சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் அனௌன்ஸ் பண்ணுறதுனா சாகித்ய அகாடமி அவார்டு 2025 சாகித்ய அகாடமி ரிலீஸ் பண்ணுறாங்க. மொத்தமாக 24 ரைட்டர்ஸ்க்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. ஆனர் த கான்ட்ரிபியூஷன் இன் இந்தியன் லிட்ரேச்சர். அப்போ சாகித்ய அகாடமி அவார்டு எது கொடுக்குறாங்கன்னா லிட்ரேச்சருக்கு கொடுக்குறாங்க, உங்களோட லிட்ரேச்சருக்கு. திஸ் ஆர் த செகண்ட் ஹையஸ்ட் லிட்டரரி அவார்டு இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் எதுக்கப்புறம்னா ஜன்பித் அவார்டு. ஜன்பித் வந்து ஃபர்ஸ்ட், சாகித்ய அகாடமி வந்து செகண்ட் ஹையஸ்ட் லிட்டரரி அவார்டு. தென் இதோட ப்ரைஸ் பண்ணி பாருங்களேன். ப்ரைஸ் பண்ணி எவ்வளோ, 1 lakh. மெயின் எஸ்டாப்ளிஷ் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னா 1954 ஆகிருக்கு. கீ வின்னர்ஸ்லாம் பார்ப்போமா? இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு யார் வாங்கியிருக்காங்கன்னா நவஜித் சரண் வந்து வாங்கியிருக்காங்க. ஹிந்திக்கு வந்து மம்தா காலியா வந்து வாங்கியிருக்காங்க. மலையாளம்க்கு வந்து என் பிரபாகரனும், தமிழுக்கு வந்து தமிழ்ச்செல்வனும் வந்து வாங்கியிருக்காங்க. சாகித்ய அகாடமி அவார்டை பற்றி பார்ப்போமா? அந்த அகாடமியை பற்றி பார்ப்போமா? இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1954. இது எந்த இதுக்குள்ள வரும்னா இந்தியாஸ் நேஷனல் அகாடமி லெட்டர்ஸ் கீழே வரும். இது ஒரு அட்டானமஸ் பாடி. எதுக்கு கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட மினிஸ்டர் யாரு? கஜேந்திர சிங். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்தியா வந்து யூஸ் பண்ணுறான். எதை யூஸ் பண்ணுறான்னா எஃப்டி ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறான். முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா எனி இன்வெஸ்டர் ரெக்வயர்ட் கவர்மெண்ட் அப்ரூவல். நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாக்குள்ளே பண்ணணும்னா கவர்மெண்ட் அப்ரூவல் உனக்கு வேணுன்ற மாதிரி இருந்தது. அதை சேஞ்ச் பண்ணி என்னவா சேஞ்ச் பண்ணுறோன்னா நியூ லிமிட். உங்ககிட்ட வந்து 10% ஆஃப் நான் கண்ட்ரோலிங் ஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக்காவே வந்து அது அலோட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. எத்தனை பர்சன்ட்? 10%. இது எந்த பாலிசி கீழே வரும்னா பிரஸ் நோட் 3 2020 பாலிசி கீழே தான் வரும். அமெண்ட்மெண்ட் இது எப்போ அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா 2026 அமெண்ட்மெண்ட் ஆச்சு. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்காங்களா, சைனா, பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அவங்களா இருக்காங்களா, பாகிஸ்தான் அவங்களா இருக்காங்களா, மொத்தமாக 7 நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. இதோட ரீசன் என்ன, ப்ரிவென்ட் ஹாஸ்டைல் டேக் வந்து கோவிட் டைமில் நிறைய சண்டை நடந்துச்சுல, அதுதான் ரீசன். இது எத்தனை டேஸ்க்கு நடக்க போகுதுன்னா 60 டே ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 60 நாளைக்கு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, ரிலையன்ஸும் சாம்சங்கும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா கிரீன் அமோனியம் டீல் வந்து சைன் பண்ண போறோம். யாரு? ரிலையன்ஸ் இந்தியாவும் 3 பில்லியன் டீல் வித் சாம்சங் கோஆபரேஷன் கூட 3 பில்லியன் டீல் சைன் பண்றான். எதுக்காகனா ப்ரொடியூஸ் கிரீன் அமோனியா வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக.
ஸ்டார்ட் ஃபார் சப்ளை எது சப்ளை பண்ண போறாங்கன்னா H2 FY29 இருந்து ஃபினான்ஷியல் 29 இருந்து எங்க லொகேஷன் என்னன்னா ஜாம்நகர் குஜராத்ல வந்து கிரீன் அமோனியம் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக 3 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. யாருன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் அப்புறம் சாம்சங்கும். எத்தனை இயர்ஸ்க்குனா 15 இயர்ஸ்க்கு வந்து சைன் பண்றாங்க. மிஷின் லிங்க் என்னன்னா எது கீழே வருதுன்னா நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின் கீழே வருது. சிக்னிஃபிகன்ஸ் என்ன இந்தியன் எமர்ஜிங் கிரீன் ஃபீல்டு எக்ஸ்போர்ட்காக இது வந்து பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். எதுக்காகனா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து ரிவாம்ப் பண்றாங்க. ஒரிஜினலாக வந்து 2016 லான்ச் பண்ணிருக்காங்க. அது ரிவாம்ப் பண்ணி ஸ்டார்ட் அப் இந்தியா ரிவாம்ப்டு வந்து 2026 லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றதுன்னா நம்ம பிரசிடென்ட் இருக்காங்கல்ல நிர்மலா சீதாராமன் அவங்க தான் லான்ச் பண்றாங்க. இது என்ன டார்கெட் வைக்கிறாங்கன்னா டார்கெட்டட் 5 lakh என்டர்பிரினர்ஸை வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. இதோட இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த SC ST உமன்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அப் டு 2 crores வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. 5 lakhல இருந்து மொத்தமாக எத்தனை லேக் ஆண்டர்பிரினர்ஸை வந்து கவர் பண்ண போறாங்கன்னா 5 lakh ஆண்டர்பிரினர்ஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. தென் இது எதை ஃபோக்கஸ் பண்ணினா கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ். நம்ம எல்லாமே கிரீனாக மாறிட்டு இருக்குல்ல இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இது கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ்க்காக. இதோட திங்க் டேங்க் யாரு இதுக்கு வந்து திங்க் டேங்க் யார் கொடுத்துருக்காங்கன்னா நித்தி ஆயோக் கொடுத்துருக்காங்க. தென் ஒரிஜினல் ஸ்கீம் வந்து இது எப்போ எண்ட் ஆக போகுதுன்னா இந்த March 31, 2025 எண்ட் ஆக போகுது. இந்த ரிவாம்ப்டு ஸ்கீம் இந்த 2026 வந்து கொண்டு வராங்க. தென் நிதி ஆயோக் பத்தி பார்ப்போம். இதோட சேர்மன் யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. வைஸ் சேர்மன் யாருன்னா சுமன் கே பெரி தான். அப்புறம் CEO யாருன்னா BVR சுப்ரமணியம் தான் இதோட CEO. தென் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் மெரைன் ஷிப் பில்டிங் சென்டர் வந்து எங்க கொண்டு வர போறாங்கன்னா நெல்லூர் ஆந்திர பிரதேசில் கொண்டு வர போறாங்க. இது யார் எந்த கம்பெனி கொண்டு வர போறாங்கன்னா சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் தான் கொண்டு வர போறாங்க. என்னன்னா அட்டானமஸ் மெரைன் ஷிப் பில்டிங் சென்டரை நெல்லூர் ஆந்திர பிரதேசில் கொண்டு வர போறாங்க. தென் இதோட டெக்னாலஜிலாம் என்ன USV UAE AI டிஜிட்டல் ட்வின் 3D பிரிண்டிங் இது எல்லாமே வரதுக்காக. இது யார் கொண்டு வர போறாங்கன்னா சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் தான் கொண்டு வர போறாங்க. எதுக்காக இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பாருங்க. டேரக்டாக வந்து CA நீ அசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. எதுக்காகனா சிக்னிஃபிகன்ஸ் அதே தான். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா பூஸ்ட் டு டிஃபென்ஸ் டெக் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்க்காக. தென் DCM ஸ்ரீராம் லிமிடெட் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரைஸ் பண்ணுறான். எவ்வளோ ரைஸ் பண்ணுறாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறான் 90 million ரைஸ் பண்ணுறான். எதுக்காகனா எதுக்குள்ளையானா சஸ்டைனபிலிட்டி லிங்க்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியா யார் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ண போறாங்கன்னா IFC இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவன் வந்து வேர்ல்டு பேங்கோட ஒரு சப்சிடரி. என்ன கம்பெனி DCM ஸ்ரீராம் லிமிடெட். இன்வெஸ்டர் யாருன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். எவ்வளோ அமௌண்ட் 90 million. இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா சஸ்டைனபிலிட்டி லிங்க்டு டு NDC நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் மூலமா. இதோட கான்செப்ட் என்னன்னா ESG என்வரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் லிங்க்டு ஃபினான்சிங்காக. இது யார் வேலிடேட் பண்றதுனா நீ வந்து இவ்வளோ வாங்கிக்கலாம் இவ்வளோ லோன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யார் வேலிடேட் பண்றதுனா கேரேஜ் என்வரான்மெண்டல் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ் தான் வந்து வேலிடேட் பண்றாங்க. அப்புறம் இதோட மேனேஜிங் டைரக்டர் யாரு மக்தார் தோப்பை. இது எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னா 186 மெம்பர் இருக்காங்க IFCல இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ல. அப்புறம் இந்தியா வந்து ஒரு எக்ஸைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. எந்த எக்ஸைஸ்லனா எக்ஸைஸ் சி டிராகன் வந்து எங்க நடக்க போகுதுன்னா குவாம் USA நடக்க போகுது. நம்ம வந்து ஒரு ஷிப்பை வந்து ஏர்கிராஃப்டை வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கோம். எந்த ஏர்கிராஃப்ட்னா P8I பெசிடான் ஏர்கிராஃப்டை வந்து அங்கே போய் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸைஸ் பேர் என்ன எக்ஸைஸ் சி டிராகன். எக்ஸைஸ் எங்க நடக்க போகுது எக்ஸைஸ் சி டிராகன். எக்ஸைஸ் எங்க நடக்க போகுதுன்னா குவாம் ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல நடக்க போகுது. யார் ஹோஸ்ட் பண்ண போறோம்னா US-ஓட 7th Fleet நேவி இருக்காங்களா அவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. நம்ம எந்த ஏர்கிராஃப்டை வந்து அங்கே வந்து டெப்ளாய் பண்ண போறோம்னா PS1 பெசிடானை வந்து அங்கே டெப்ளாய் பண்ண போறோம். இந்தியா வந்து எப்போ ஜாயின் ஆயிருக்குன்னா இந்த எக்ஸைஸ்ல 2021 ஜாயின் ஆயிருக்கு. அப்புறம் எந்த ஏர்ஃபோர்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்து ஸ்பீடா இருக்கு கம்பேட்டபிலிட்டியா இருக்கு அப்படின்ற ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து டிராகன் பெல்ட்ன்ற ஒரு அவார்ட் கொடுக்க போறாங்க. தென் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்கான்ல அவங்க வந்து வித்ரா பண்றோம். செசமி கோட் 2025 வித்ரா பண்றோம். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹாஸ் வித்ரான் த டிராஃப்ட் செசமி கோடு ISI 1893 2025 வித்ரா பண்ணி பழைய ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல இந்த 1893 2016 ஸ்டாண்டர்ட் வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். எதுக்காகனா இந்த 2025 ஸ்டாண்டர்ட் வந்து ஹை காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ஹையா இருக்கு கன்சல்டேஷனும் வந்து லேக்கா இருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாண்டர்டை வந்து எடுத்துட்டு பழைய ஸ்டாண்டர்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் யாருன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் சர்டிஃபிகேஷன் கொடுக்குது. IIC மார்க் கொடுப்பான்ல IIC சான்றிதழ் கொடுப்பான்ல அவன் தான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். எந்த ஆக்ட் கீழனா BIS ஆக்ட் 2016 கீழே தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம் இருக்காங்க அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்றான். அந்த கைட்லைன்ஸோட டைட்டில் பேர் என்னன்னா சேஃப் டிஸ்போசல் ஆஃப் அன்யூஸ்டு மெடிசன். இந்த அன்யூஸ்டு மெடிசன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சேஃபா டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து குப்பையில போட்ட ஏதோ ஒரு பீயிங் வந்து சாப்பிட்டுச்சுன்னா டெத் ஆயிடும். ஸோ அதை சேஃபா டிஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம் வந்து சேஃப் டிஸ்போசல் ஆஃப் அன்யூஸ்டு மெடிசன்ன்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்றோம். கீ இஷ்யூ என்னன்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் நடக்கிறதுனால தான். இதோட 4 pillars கொடுத்துருப்பாங்க பாரு ப்ரிவென்ஷன் டேக் பேக் பாலிசி அண்ட் அவேர்னஸ். அப்புறம் UNEP பத்தி பார்ப்போமா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1972 தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு வேர்ல்டு என்வரான்மெண்டல் டே அப்போ. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னா நரிபோய் கெனியால் தான். இதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாருன்னா இன்ஜர் ஆண்டர்சன் தான் இதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இது வந்து கவர்னிங் பாடி
எது கீழே வரும்னா யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் அசம்பிளிக்கு, இதோட கவர்னிங் பாடி யாருன்னா யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் அசம்பிளி கீழே தான் வரும். கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஆஸ்கர் 2026 அகாடமி அவார்ட் சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் எவர் பெஸ்ட் கேட்டகரி கேஸ்டிங் ஆஸ்கர் வந்து யார் வாங்கியிருக்காரு? நான் ஃபர்ஸ்ட் எவர் யாருன்னா கெசாண்ட்ரா குல்குண்டிஸ்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இந்த வருஷம் தான் வந்து அந்த கேஸ்டிங் அவார்டே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல. விச் ஃபிலிம் வந்து மோஸ்ட் அவார்டு, எந்த ஃபிலிம் வந்து 6 ஆஸ்கர் வாங்கியிருக்கோம்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர்ன்ற ஒரு ஃபிலிம் தான் வாங்கியிருக்கோம். 98 அகாடமி அவார்டு வாஸ் ஹெல்டு எங்கே நடக்குதுன்னா டால்பி தியேட்டர் யூஎஸ்ஏல நடக்குது. அர்பிதா பாத்ரா இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா ஆண்ட்ரஸ்ன்ற ஒரு லொகேஷனை வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் நெவிடோ ஓஜஸ் டெல் சால்டோ இஸ் என்னன்னா ஹையஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ இந்த வேர்ல்டு. இந்த வால்கனோ வந்து அர்பிதா பாத்ரா வந்து எழுதியிருப்பாங்க. தென் உத்தரப்பிரதேஷ் பற்றி பார்த்தோம்னா இந்த உத்தரப்பிரதேஷ் கிளீன் ஏர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் இஸ் ஃபண்டட் பை, யார் ஃபண்ட் பண்ணுறதுனா வேர்ல்டு பேங்கோட சப்சிடரி தான் ஃபண்ட் பண்ணுறான். அவன் யாருன்னா IMF, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தான் இதுக்கு ஃபண்ட் பண்ணுறான், வேர்ல்டு பேங்கோட ஒரு சப்சிடரி. தென் நெக்ஸ்ட் நியூஸ், இந்த ப்ரோக்ராம் எய்ம்ஸ் டு பெனிஃபிட். அந்த ப்ரோக்ராம் வந்து எத்தனை பேர் பெனிஃபிட் பண்ண போகுதுன்னா, எத்தனை ஹவுஸ் ஹோல்டு பெனிஃபிட் பண்ண போகுதுன்னா மொத்தமாக வந்து 3.9 lakh பெனிஃபிட்ஸை பெனிஃபிட் பண்ண போகுது. அப்புறம் சாகித்ய அகாடமி அவார்டு எதுக்கு கொடுப்பாங்கன்னா லிட்ரேச்சர் கொடுப்பாங்க. ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு இன் இந்தியா. இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு பார்த்துருப்போம். முன்னாடி வந்து ஜன்பீத் அவார்டு பார்த்துருப்போம். இது வந்து செகண்ட் ஹையஸ்ட். ஹூ வாண்ட் சாகித்ய அகாடமி அவார்டு ஃபார் ஹிந்திக்கு யார் வாங்குறதுனா மம்தா காலியா வந்து வாங்கியிருப்பாங்க. தென் அண்டர் ரிவைஸ்டு FDI ரூல்ஸ் விட்டுருப்பாங்களே. FDI ரூல்ஸ் வந்து உங்ககிட்ட 10% வந்து ஆட்டோமேட்டிக் ரூட் வந்து நீ 10% வந்து உங்ககிட்ட அலோகேஷன் இருக்கு அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக் ரூல்ஸ் வந்து அலோடே வாங்க தவிர நீ டேரக்டாகவே வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட பிரஸ் நோட் 3 எந்த இதுக்கு கீழேனா யார் இன்ட்ரடியூஸ் பிரஸ் நோட் 3 வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா 2020 தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்புறம் ரிலையன்ஸ் சயின்ஸை கிரீன் அமோனியம் டீல் வித் யார் கூட சைன் பண்ணுறான்னா சாம்சங் கூட சைன் பண்ணுறான். எவ்வளோனா 300 மில்லியன். எத்தனை இயருக்குன்னா மொத்தமாக 15 இயருக்கு சைன் பண்ணுறான். தென் த ஸ்டார்ட் இந்தியா ஸ்கீம் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா 2016 தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இட் வாஸ் ப்ரொபோஸ் நியூ லோன் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக வந்து 2 crores. இந்த ஸ்டார்ட் இந்தியா ஸ்கீம் கீழே இந்த SC/ST உமன்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 2 crores வந்து கொடுக்க போகிறாங்க. மொத்தமாக 5 lakh உமனை கவர் பண்ண போகிறாங்க. எத்தனை இயருக்குன்னா 5 இயருக்கு. தென் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் மெரைன் ஷிப் இஸ் பீயிங் பில்ட் இன் எங்கே பில்ட் ஆக போகுதுன்னா ஆந்திரப்பிரதேஷில், நெல்லூர் ஆந்திரப்பிரதேஷில் பில்ட் ஆக போகுது. இந்த ப்ராஜெக்ட் இஸ் டெவலப் பை யார் டெவலப் பண்ண போகிறோம்னா சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் தான் டெவலப் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் என்ன DCM ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்காங்க, அவன் வந்து 90 million வந்து ரைஸ் பண்ணுறான். யார்கிட்ட இருக்குன்னா IMF கிட்ட இருந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிட்ட இருந்து ரைஸ் பண்ண போகிறோம். தென் இந்த ஃபண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த ஃபண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வழியானா NCD நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் மூலியமாக தான் வந்து இதை வந்து பண்ண போகிறோம். இந்த XI Sea Dragon வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகுதுன்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகுது. இந்தியா ஜாயின் Sea Dragon எந்த இயரில் ஜாயின் ஆகிதுன்னா 2021 ஜாயின் ஆயிருக்கு. இந்த நெக்ஸ்ட் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, அவன் வந்து எதை ரீஸ்டோர் பண்ணுறான்னா 2016 ஸ்டாண்டர்ட் ரீஸ்டோர் பண்ணுறான். எதை மாற்றினா 2025 ஸ்டாண்டர்டை வந்து மாற்றி ரீஸ்டோர் பண்ணியிருப்பான். BIS காஸ்மஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? BIS வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து கன்சூமர் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நிரோபாயில் தான் இருக்குது. அப்புறம் UNEP ரிப்போர்ட் ஃபோக்கஸ் ஆன் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா வேஸ்ட் டிஸ்போசல் ஆஃப் மெடிசன் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது.